ஹலோ கைஸ், நம்ம கார்த்திகதையில மார்ச் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சமாளிச்சேன்னா போதும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சரிடி போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்க படுத்து தூங்குற மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்றாங்க. தலைவணி எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. தலைவணி எல்லாம் அடுக்கி வச்சுட்டு, அப்பாடா இதை பார்த்தா கண்டிப்பா நான் தூங்குற மாதிரி இருக்கு, இதுவே போதும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா வீட்டோட பின்பக்கம் வழியா வராங்க. அப்பதானே யாரும் பார்க்க மாட்டாங்க. முன்பக்கம் வழியா வந்தா ஹீரோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அவங்க வந்து அப்படி வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க, ரேவதிய வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு வேலை பொசுக்குன்னு வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியில வர்றத அந்த வில்லன் முருகன் வந்து பாக்குறான். பார்த்துட்டு கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரியே இவ வெளியில வரா, இது போதுமே நமக்கு அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு நிக்கிறான். இன்னொருத்தன் சொல்றா, டே செம்மைய வந்து மாட்டிட்டாளா அப்படின்ட்டு. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, டே எப்படி இவ வந்துட்டு தனியா எங்கேயோ போறா, தனியா கண்டிப்பா நிக்காம இருக்க மாட்டா, அவளை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த பைக் ஷோரூமுக்கு தான் போறாங்க. அப்ப முருகன் சொல்றான், டே இவளுக்கு இவளுக்கு வந்து எவ்வளவு திமிரு இருந்தா என்னை பத்தி காட்டி கொடுத்துட்டு என்னை வந்து அதிகாரிங்க கிட்டையும் பிரிச்சு கொடுத்து என்னை அவமானப்படுத்தியிருப்பா, இவளுக்கு நான் யாருன்னு காமிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து நேரா கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நேரா நம்ம ஹீரோயின் வந்து அந்த பைக் ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பைக் ஷோரூமோட முதலாளியை பார்த்து, வணக்கம் சார், இது மாதிரி நீங்க கூப்பிட்டீங்கல்ல, நான் உடனே வந்துட்டேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, மேடம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ல வேணுமோ எல்லாமே ஏற்பாடு அப்படியே இருக்கு, உங்களுக்கு இதுல எதுல பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கலர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பிடிச்சது ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையே நீங்க ஃபைனல் பண்ணுங்க. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மேடம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதையே ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை ஃபைனல் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இது கண்டிப்பா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை நேரா என் வீடு இருக்குல்ல அங்க கொண்டாந்து ஒரு பெரிய பாக்ஸ்ல மட்டும் ரேப் பண்ணி வச்சிருங்க, என் புருஷன்ட்ட காமிக்கும் போது அது என்ன அப்படின்னு அவருக்கு தெரியக்கூடாது. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க மேடம் உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படியே நாங்க ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட, சரி நான் வந்து வீட்டுல தெரியாம வந்திருக்கேன், புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரா வெளியில ஆட்டோ நிக்குது, அந்த ஆட்டோவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த முருகன் பாத்துக்கிட்டு இருக்கான், டே என்னடா அது அவளை என்ன காணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், டே நம்ம நினைச்ச மாதிரியே அவ வெளியில வந்துட்டாடா, இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரொம்ப நேரமா புழக்கத்தையே காணும். அப்ப ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருது, ரேவதி எங்க போனா, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன் இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரோஹிணி கிட்ட, ரேவதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரியே கேட்டுட்டாரே, இந்நேரம் அவ வந்திருக்கணும், ஆனா இன்னும் அவ வரலையே, சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு அவ ரூம்ல தலைவலிக்குதுன்னு படுக்கிறேன்னு சொன்னா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா சரி அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, அவளுக்கு தலைவலிக்குது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னா. ஹீரோவும் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, இல்ல இல்ல யாரும் வந்து பார்க்க வேணாம்னு அவ சொன்னா. ஹீரோ சொல்றாரு, இல்ல அவளுக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா அவளுக்கு மாத்திரை கொண்டாந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே, சோ நான் மாத்திரை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்ப ரோகிணி நினைக்கிறாங்க, ஐயோ வசமா சிக்கிட்டமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. ஹீரோ நேரா ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா வந்துட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின் இல்ல, வெறும் தலகாணி மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, ஏடா இது வெறும் தலைவணி மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இங்க இருந்து வெளியில வந்துட்டு ரோகிணி கிட்ட, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ரேவதி எங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ரேவதி ரூம்ல தான் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி ரூமுக்குள்ள இல்ல, அதனாலதான் கேக்குறேன் ரேவதி எங்கன்னு. இங்க பாருங்க நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது, சொல்லுங்க எதுக்காக மறைக்கிறீங்க, ரேவதி எங்கன்னு சொல்லுங்க.
இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி ரேவதி உங்களுக்கு பைக் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதியை நான் எங்கேயும் போக வேணாம்னு சொன்னேன், ஏன் அவ போனா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அவ போவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது மாதிரி அவ உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனாலதான் அவ போயிட்டா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாருங்க, பாருங்க, அவ வெளியில போறது இப்போதைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அவளுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, அதனாலதான் வெளில போக கூடாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படி அனுப்புறீங்க? ரோகிணி சொல்றாங்க, உங்களுக்கு வந்து பைக்கை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனாலதான் சரி அவ ஆசைப்படுறாளே அப்படிங்கிறதுக்காக நான் அவளை அனுப்பி வச்சேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி எந்த பைக் ஷோரூம்க்கு போயிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்த சொல்லுங்க. ரோஹிணி சொல்றாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பைக் ஷோரூமோட முதலாளிக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோஹிணி கேக்குறாங்க, இது மாதிரி என் தங்கச்சி வந்திருந்தால அங்க இருக்காளா அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவங்க கிளம்பிட்டாங்களே அப்படின்னு. இது கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, அவ வீட்டுக்கு கிளம்பிட்டாலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? வீடு கிளம்பியிருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. சரி ஓகே, நானும் அவனும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயிலு கிட்ட, சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப ரோகிணி நினைக்கிறாங்க, ஐயோ என் தங்கச்சியை நான் தேவையில்லாம இப்படி அனுப்பிட்டேனே, அவளுக்கு எந்த வகையிலயும் எந்த ஆபத்து வரக்கூடாது கடவுளே, நீங்க தான் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு ரோகிணி சாமியை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரோகிணிய பார்த்து, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயினை அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அந்த முருகன் இருக்கான, அவன் நேரா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்டே, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, தூக்குடா அப்படின்னு சொன்னதும் நேரா காரை கொண்டாந்து நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க மேல அடிச்சிடுறாங்க. ரேவதி அப்படியே மயக்கத்துல கீழே விழுந்துடுறாங்க. பயங்கரமா அடிபட்டுறது, பார்த்தா போன் அங்கன கிடக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த பைக் ஷோரூம்க்கு வராரு. வந்துட்டு நேரா பைக் ஷோரூம் உள்ளவர்கிட்ட, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வந்துட்டு வந்தாங்களே, இருக்காங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, சார் நான் தான் போன்லயே சொன்னனே, அவங்க வந்துட்டு முதல்லயே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இன்னும் வீட்டுக்கே வரல சார், அதுக்குதான் கேக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார் அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்க சார், இந்நேரம் வந்திருக்கணுமே வீட்டுக்கு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு ரேவதியை தேடுறாரு, பார்த்தா ரேவதி எங்கேயுமே இல்ல. அப்ப ஒரு இடத்துல சரியான கூட்டமா இருக்கு, அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த இடத்துல ஏன் கூட்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல இருங்க சகல, நான் போய் பார்த்துட்டு வரேன், பதட்டப்படாதீங்க, ஏதோ ஆபத்தா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா இங்க இருந்து போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ரேவதி தான் வந்துட்டு கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் மயிலுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. மயிலி நேரா ஹீரோவை பார்த்துட்டு, சகல ரேவதி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்ப அவரு சொல்றாரு, வாங்க சகல சீக்கிரம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ இங்க இருந்து ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா நம்ம ரேவதி தான் கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நேரா ரேவதியை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, ஐயோ ஏன் வந்துட்ட, என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீ வந்த, என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு. அப்ப மயில சொல்றாரு, சகல ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும், சீக்கிரம் வாங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை தூக்கிக்கிட்டே நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து ரேவதியை அட்மிட் பண்ண டாக்டர்ஸ் கேக்குறாங்க, சார் என்னாச்சு சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவங்களுக்கு விபத்தாகிருச்சு, சீக்கிரம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. உடனே டாக்டர்ஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அழுகுறாரு. இது பார்த்துட்டு மயிலு சொல்றாரு, சகல நீங்க அழாதீங்க சகல, ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நல்லபடியா வந்து கண்முழிச்சிருவான், அழாதீங்க சகல அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. மயில சொல்றாரு, சகல நீங்க கவலைப்படாதீங்க சகல, ரேவதிக்கு எதுவும் நடக்காது, கண்டிப்பா அந்த கடவுள் ரேவதியை காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லணுமே, போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரோஹிணிக்கு போன் பண்றாங்க. ரோஹிணி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ரேவதி இருக்காளா, அவளை அழைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களா, எனக்கு இங்க இருக்க திக்கு திக்குங்குது, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு, அவளை தனியா அனுப்புனது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது, சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ மயில் வந்துட்டு அழுகுறாரு, ரோகிணி அப்படின்ட்டு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னங்க எதுக்குங்க அழுகுறீங்க, நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அழாதீங்க, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நான் ரேவதியை தேடி வந்தோம், ரேவதி இங்க மயக்கம் மட்டும் கீழே கிடந்தா, அவளுக்கு ரொம்ப பெரிய விபத்து ஆகிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ரோஹிணிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும், ஐயோ ரேவதி அப்படின்னு. அப்போ ரோஹிணி சத்தம் போட்டு அழுகிறத பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ அப்பதான் வந்துட்டு ரோகிணி சொல்றாங்க, இது மாதிரி ரேவதிக்கு விபத்தாகிருச்சாம், மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டாலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹாஸ்பிட்டல் போனாதாம்மா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் பையன் தான் காரணமா இருப்பானு தோணுது. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எப்படிதான் உன்னால இப்படி கேடு கட்டத்தனமா யோசிக்க தெரியுதோ தெரியல, பாவம் மாப்பிள்ளதான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு, அவரு மேல போயிட்டு உன்னால எப்படி இப்படி பழி போட முடியுதுன்னு தெரியல, இப்படி நின்று வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போனா சரியா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நேரா நம்ம ரோகிணிய பாக்குறாங்க, ரேவதிய பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அழுதுகிட்டு நிக்கிறாரு. அப்ப கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இது மாதிரி ரேவதிக்கு விபத்து ஆகிருச்சு போல, சகலைக்காக பைக் வாங்கணும் அப்படின்ட்டு வந்தவருக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டிரைவர் பையதானா. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா சகல், இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ட்விஸ்ட் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னே முடிவுல இருக்கீங்களா, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, நான் என்ன தப்பு சொன்னேன், இவன் மேல உள்ள பிரியத்துல இவனுக்கு பைக் வாங்க வரணும்ட்டு ரேவதிக்கு இப்படி ஆகிருச்சு, உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னதும் நம்ம மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, ஏற்கனவே சகல ரொம்ப வேதனையில இருக்காரு, இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்துல பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஒரி பண்றாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில இங்க பாருங்க சார், அவங்களுக்கு இப்ப உடம்பு சரியாயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்ப மயில சொல்றாரு, சகல நீங்க போயிட்டு ரேவதிய பாருங்க சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, ஈஸ்வரி டக்குன்னு ஹீரோவை நிப்பாட்டி, எங்க போற, நீ போகாத, நீ போன அப்படின்னா மறுபடியும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன்னால என் பொண்ணுக்கு இவ்வளவு ஆபத்து வந்த வகையிலையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா ஓரத்துல நிக்கிறாரு. நம்ம ரோகிணிக்கெல்லாம் ரொம்பவே கவலையா இருக்கு நடந்த பிரச்சனைய பார்த்து. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் சீக்கிரம் தேர்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் தாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த கிளாக் கிளிப் வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு.